ஹாய் காய்ஸ், எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம ஆர்சிபி அணி படு தோல்வி அடைஞ்சிச்சிங்க. ஆமாங்க, என்னதாங்க சொல்கிறது. நானும் ஆர்சிபி அணி ஜெயிக்கும், நம்ம சேனலில் போடலாம் ஜெயிச்சிச்சின்னு சொல்லி நானும் எவ்வளவோ பார்க்குற மேட்ச்சை உக்காந்துன்னு ஜெயிக்க மாட்டுறாங்க. 5 மேட்ச் தொடர்ந்து தோத்துட்ருக்காங்க. இப்போ 7ல் 1 தான் ஜெயிச்சிருக்காங்க. நேற்று பார்த்தீங்கன்னா சின்னசாமி கிரவுண்டில் நம்ம ஆர்சிபி அணியும் எஸ்ஆர்ஹெச்சும் மோதினாங்க. எஸ்ஆர்ஹெச் அணி இந்த வருஷமே ஒரு புது டீமுங்க தாங்க தெரியுறாங்க பேட் கமன் தலைமையிலான இந்த அணி. ஏன்னா பேட்டிங் கிளம்ப இறங்கினாங்க. அபிஷேக் சர்மா சரா மாதிரி அடிக்கிறாரு. 22 பந்து 34 அவுட் ஆகிட்டாரு. அப்புறம் நம்ம டிராவஸ் ஹெட்டும் கேல்சனோ என்ன அடிக்கிறாங்க அப்பா. நம்ம ஹெட்டு பார்த்தீங்கன்னா 41 பந்துக்கு செஞ்சுரி அடிச்சிட்டாருங்க. 8 6 9 4. அவர் அடித்து ஒவ்வொரு அடி இடி மாரி இருந்துச்சுங்க. என்னாலே அப்படியே பார்க்கவே முடியல ஆர்சி பவுலரை மூஞ்சி அந்த அளவுக்கு அடிக்கிறாரு. அவர் கேல்சன் அவர் வழக்கம் போல தெரியும் என்ன அடிப்பார்னு. 31 பந்துக்கு 67 ரன் அடிச்சு 2 4 மட்டும் 8 6 அவுட் ஆகிட்டாரு. அப்புறம் மாக்ரம் அவர் என்ன பண்ணார், அவர் கம்மி பால் தான் கிடச்சி அவர் பங்குக்கு அவர் அடித்தார். 17 பந்துக்கு 32 ரன்னு. அப்புறம் அப்துல் ஷமாத் என்னங்க அவர் யங்ஸ்டர் வந்தார். 10 பால் 37 ரன்னுங்க. 4 4 3 6. இந்த எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் ஸ்ட்ரென்த்துக்கு இப்போ ஐபிஎல்லே இருக்கிறதுல பெஸ்ட்டு பேட்டிங் லைனப் அவங்க தாங்க. ஆர்சிபி போலிங் தரப்பில் பார்த்தீங்கன்னா யாருமே போல, எல்லாமே 50+ ரன் கொடுக்குறாங்க. யாருங்க சொல்கிறது. ஏதோ லோக்கி ஃபர்கியூசன் அவர் வந்தார், 2 விக்கெட் எடுத்தார். பட் அவரும் 52 ரன் கொடுத்துட்டாரு. அப்புறம் வைசாக் விஜயகுமார் அவர் என்னங்க 4 ஓவர் போட்டு 62 ரன் கொடுத்துருக்காரு. யாருமே சரியாக போடல. அதனால் எஸ்ஆர்ஹெச் நீ 287 ரன் குவிச்சாங்க. 3 விக்கெட் இழப்புக்கு ஐபிஎல்ல ஹிஸ்ட்ரியில் ஹையஸ்ட் ரன் இது தாங்க. ஆல்ரெடி அவங்க ஃபஸ்ட்டில் இருந்தாங்க. இப்போ அதே ரெக்கார்டு அவங்களே இது பண்ணிட்டாங்க. அடுத்து நம்ம ஆர்சிபி அணி களம் இறங்கினாங்க. ஆர்சிபி அணி களம் இறங்குறது செம்மையாச்சுங்க. விராட் கோலி ஃபேர் டுப்ளெசிஸ் 100+ பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. சூப்பராக ஆடிட்டு இருந்தாங்க. விராட் கோலி பார்த்தீங்கன்னா 20 பந்துக்கு 42 ரன் வச்சு அவுட் ஆகிட்டார். அது ரெடி ஆனார். அப்புறம் ஜாக் வில்லிஸ் 7 ரன்னும் பட்டிதர் 9 ரன்லையும் யாருமே சரியா இல்லை. எல்லாருமே வரவங்களாம் சூப்பர் ரன்லேயே வெளியேற்றார். ஃபேட் டுப்ளெசிஸ் 28 பந்துக்கு 62 ரன் வச்சார். 7 4 4 6 ஓரளவுக்கு ஆடினாருங்க டீசெண்டாக. அப்புறம் நம்ம தினேஷ் கார்த்திக் என்ன அவரும் அடிக்கிறாரு. அப்பா இந்த ஐபிஎல்ல சரியான ஃபார்மில் இருக்காரு நம்ம தினேஷ் கார்த்திக். 35 பந்துக்கு 83 ரன் குவிச்சாருங்க. 5 4 7 6. இவர் மட்டும்தான் தனியாக ஆடிட்டு இருந்தார். அது வரைக்கும் ஃபுல்லாக போராடினாங்க. லாஸ்ட்டு வரைக்கும் போராடினாங்க நம்ம ஆர்சிபி அணி. கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களால 262 ரன் மட்டும் தான் குவிக்க முடிஞ்சிச்சு. 25 ரன் வித்தியாசத்தில் தோத்துட்டாங்க நம்ம ஆர்சிபி அணி. என்னதாங்க பண்ணுறது. எவ்வளவோ போராடினாங்க. அட்லீஸ்ட் பவுலர் ஒரு 220 230 கொடுத்துருந்தா கூட ஈஸியாக ஜெஸ்ட் இருப்பாங்க நம்ம ஆர்சிபி அணி. ஆனால் அவங்க கொடுத்தது 287 ரன் 8 ரன். என்ன பண்ணுவாங்க நம்ம ஆர்சிபி அணி. அவங்களும் பேட்டிங் ஸ்ட்ரெத்தாக தான் இருக்குது. ஆனால் போலிங் 0%. ஒருத்தர் கூட நல்லா போகிறவங்க இல்லை. அதனால் நம்ம ஆர்சிபி அணி படு தோல்வி அடைஞ்சிச்சு. இது மட்டும் இல்லாமல் புள்ளி பெட்டியலில் பார்த்திங்கன்னா கடைசி இடத்துல இருக்குது ஆர்சிபி அணி. இதுக்கு மேலே உள்ளே வர்றது சந்தேக. பிளே ஆஃப்ஸுக்கு போகிறதுக்கு சந்தேகம் தான். ஏன்னா 7ல் 1 தான் ஜெயிச்சிருக்காங்க. அடுத்த ஒரு 7 மேட்ச் ஜெயிச்சா தான் உள்ளே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அட்லீஸ்ட் 14ல் 8 மேட்ச்னா ஜெயிச்சா தான் பிளே ஆஃப்ஸுக்கு போகும். அட்லீஸ்ட் 7 ஜெயிச்சா 2 ரேட் வச்சு போகலாம். ஆனால் 7ல் 1 தான் ஜெயிச்சிருக்காங்க. வர 7 மேட்ச்சில் அவங்க 7ல் 6 ஜெயிக்கணும். அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த போலிங் அட்டாக் வச்செல்லாம் சான்ஸே கிடையாதுங்க. இது வரைக்கும் ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் யாருமே அது பண்ணது கிடையாது. ஆர்சிபி பண்ண முடியாது. ஏன்னா போலிங் சுத்தம் வேஸ்ட்டு, பேட்டிங் மட்டும் தான் இருக்காங்க. அதனால் இந்த வாட்டி ஆர்சிபி அணி பிளே ஆஃப்ஸுக்கு போகிறதுக்கு சந்தேகம். விடுங்க, அடுத்த வருஷம் பார்த்துக்கலான்னு மனசை தேத்தின்னு போனால் தான் உண்டு. அட்லீஸ்ட் ஆர்சிபி அணி டீசெண்டாச்சு இந்த சீசனை முடிக்கும் நான் நினைக்கிறேங்க. எங்கள் தலைவன் கோலி அவரை பார்க்க தான் கஷ்டமாக இருக்குது. எவ்வளவோ அவர் கஷ்டப்படுறாரு இந்த ஆர்சிபி அணிக்கோசரம். பல வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு, இன்னும் பட்டுட்ருக்காரு. ஆனால் நம்ம ஆர்சிபி அணி கப்படிச்சு பாடா இல்லை. சரிங்க, பார்க்கலாம் வெயிட் பண்ணி ஆர்சிபி அணி இந்த சீசன் எப்படி முடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. எத்தனை பேர்லாம் ஆர்சிபி அணி தோற்றது வருத்தமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.